அதாவது வள்ளுவன் ஒன்று சொல்லுகிறான், இளமை நிலையாதது, யாக்கை நிலையாதது, செல்வம் நிலையாதது என்று சொல்லுகிறான். எல்லா மனிதர்களும் முதுமை அடைகிறார்கள், எல்லா மனிதர்களும் இறந்து போகிறார்கள். எவ்வளவு பாதுகாப்பாக நாம் வைத்திருந்தாலும் அந்த செல்வம் ஒரு நாள் இல்லாமல் போகிறது. இது மூன்றும் நிலைத்த தன்மையுடையவை அல்ல என்பது வள்ளுவனுடைய கருத்து. அப்படியானால் நாம் இவற்றையெல்லாம் வேண்டாம் என்று ஒதுக்கிவிட வேண்டுமா என்று கேட்டால், வள்ளுவன் இவற்றையெல்லாம் பெற்றுக்கொள், இருக்கின்ற காலத்தில் அதனுடைய பயனை அடை என்று சொல்கிறான். நீ நுகர வேண்டியவற்றையெல்லாம் நுகர், பிறருக்கு வழங்க வேண்டுமென்றால், பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டுமென்றால் இருக்கின்ற காலத்திலேயே பகிர்ந்து கொள். அது ஒரு நாள் இல்லாமல் போகும். ஆகவே இருக்கின்ற போதே அவற்றையெல்லாம் பயன்படுத்திக் கொள் என்று நிலையாமை பற்றி அவன் சொல்ல வந்த கருத்து அதை தூக்க வேண்டாம் என்பதல்ல, இருக்கின்ற போதே தூய்த்துவிட்டு பிறரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான்